ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் ரிவிஷன் போயிட்டுருப்பீங்க. அந்த ரிவிஷன் பண்ணும்போது புரிஞ்சுதுங்களா, ரிவிஷன் பண்ணும்போது எப்படி கரெக்டாக ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓல்டு சிலபஸையும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். ஏன் அப்படின்னா நியூ சிலபஸ்ஸு நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ஓல்டு சிலபஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும். இப்போ வந்து முழுக்க முழுக்க ஓல்டு சிலபஸ் வந்து கவர் பண்ணோமா கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, தமிழ் சிலபஸ் இருக்குங்களா, எப்படி படிக்கிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரித்தெழுக சேர்த்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லும் பொருள் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போகணும், ஈஸியாக எடுத்துக்கலாம். சொல்லும் பொருளும் இருக்குது. அந்த சொல்லும் பொருளை வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 7th புக் எடுத்துக்கிறேன்னா, 7th புக் எடுத்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, கலைஞரை விளக்கம். கலைஞர் இந்த கொடுத்துருக்காங்களா, நமக்கு வந்து கடையில் உத்தரங்கனார் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார். நம்ம இதை ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். இப்போ இதை விட்டுறலாம். ஓகேங்களா? சரி, கம்மிங் கப்பல்னு வருதா, இப்போ கடையில் உத்தரங்கனார் படித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் ஒரு பாடம் இருக்கும்ல, இந்த பாடத்தை படிச்சுட்டு கையோட ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க. ஜஸ்ட்டு இதையும் படித்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்போ படித்து வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஏன் அப்படின்னா, இதே நான் அப்படி படிக்க சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போது அந்த மருதுரை இளனார் இருக்கார்ல, அவரோட பாடல் கொடுத்துட்டு இப்போ நம்ம நியூ சிலபஸ் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பாடல் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது யார் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சுச்சுங்களா? அப்படி கூட கேட்கலாம். இல்லைனா இப்போ இன்னும் பாருங்கள், இன்னும் நல்லா தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போது இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன், இப்போ ஜூல்ஸ் வெர்னான் ஒருத்தர் இருக்காரா, இப்போ இவரோட பாடலை கொடுத்துட்டு நம்ம இருக்கிற சிலபஸ் கொடுத்துட்டு அப்படி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நியூ சிலபஸ் பேசுகிற கொஞ்சம் ஓல்டு சிலபஸை படித்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்படி கேட்டாலும் இதோட ஆன்சர் பண்ணணும், அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போகணும். இங்கே பாருங்கள், நான் வள்ளுவர் அப்படி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் சிலபஸ்லேயே இல்லை. ஸோ இவங்க பாடல் கொடுத்துட்டு கூட கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தமிழ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. இப்படி படித்து இப்போ ஒரு நம்ம நியூ சிலபஸ் படிக்கவே ஓல்டு சிலபஸோட பக்கத்தில் வரும். அதையும் ஜஸ்ட்டு ரீட் போயிடுங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? தமிழ் ப்ரிப்பரேஷன் வந்து கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணும்போது இப்படி படிச்சுட்டு போயிடுங்க. அதான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் ரெண்டே கவர் பண்ண மாதிரி ஃபீல் கொடுக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.